அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, பதுவை அந்தோணியாரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இடம் புனித தலம் மட்டுமல்ல, புதுமைகளின் தலம். புதுமைகள் பலருக்கு அன்றாட அனுபவமாக இருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அந்தோணியர் வழியாக நான் பெற்ற புதுமைகளை பட்டியலிட்டு செல்லலாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய ஒரு அனுபவம் இருக்கும். எனவே இந்த ஒரு திருப்பலியிலே உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வேண்டுதல்களை பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையின் பேரிலே இறைவன் முன் சமர்ப்பிக்க உங்களை அழைக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் இந்த திருத்தலத்திற்கு வரும்பொழுது அந்தோணியார் நம்மை பார்த்து சொல்வது, நீங்கள் அனைவரும் பக்தர்களாக இருப்பது மட்டுமல்ல, சீடர்களாக நீங்கள் பரிணமிக்க வேண்டும். பக்தர்களாக தொடங்கி சீடத்துவத்தை நாம் சென்றடைய வேண்டும். சீடத்துவத்திற்கு இறை உணவும் இறை வார்த்தையும் அத்தியாவசியமானது. இந்த திருப்பலியிலே இறை வார்த்தைக்கு கூர்ந்து செவிமடுத்து இறை உணவை தகுந்த முறையில் பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். செய்த தவறுகளுக்காகவும் செய்ய தவறிய நன்மைகளுக்காகவும்
மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 16. அருள் தரும் இறை சொற்றொடர்கள் 1 முதல் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக்கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்று குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபொழுது அவர் எலியாவை பார்த்தவுடனேயே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாக்குவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார்.
சாமுவேல் இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்டுபிடித்தேன் என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீ காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவருக்கு வலிமை அளித்தேன், மக்களின் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன், மக்களின் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். என் என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தே, என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தே, என் கைய போதும் அவனோடு இருக்கும், என் புயன் உண்மையாகவே அவனையே வலிமைப்படுத்தும். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேராக்குவேன். மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் நாக்குவே. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன்.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கத்தை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களைத்தாம் உண்டதுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அது ஒரு ஆலய திருவிழா. ஆரவாரத்தோடு 10 நாட்கள் நடக்கும் அவ்விழாவின் முதல் நாளில் கொடிமரத்தை யானையால் கொண்டு வந்து நடுவது அந்த பாரம்பரியம். அதே போல முதல் நாளிலே அந்த ஆலயத்தினுடைய கொடிமரத்தை யானை சுமந்து வருகிறது. அது அந்த இடத்தை அடைந்தவுடன் பார்த்து திரும்பி விடுகிறது, தயங்குகிறது. எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி. நன்றாக கட்டுப்பாட்டுக்குள் இருந்த யானை ஏன் இவ்வாறு செய்கிறது என்று வியக்கின்றார்கள். யானை பாகன் அங்குசத்தால் அதை குத்தி மீண்டும் பணிய செய்கின்றான். அருகில் செல்கின்றது, ஆனால் மீண்டும் திரும்பி விடுகிறது. பிறகு அவர்கள் யோசித்தார்கள், அந்த கொடிமரம் நடுகின்ற குழியிலே ஒரு பூனை இருந்தது. அந்த யானை அதை பார்த்து அந்த கொடிமரத்தை நடாமல் பின்வாங்கியதை புரிந்து கொண்டு அந்த பூனை எடுத்து விடுகின்றார்கள். அந்த யானை அடுத்த முறை செல்லும் பொழுது அழகாக ஏற்கனவே பயிற்சி பெற்றது போல செம்மையாக சிறப்பாக அந்த கொடிமரத்தை நட்டதாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு செய்தியை நான் வாசித்தது உண்டு. இந்த ஒரு செய்தி நம்மை இன்றைய நற்செய்திக்கு அறிமுகப்படுத்துகின்றது. மதம் பிடிக்கும் யானைக்கு பிற உயிர்களை நேசிக்கும் பண்பு இயற்கையாக இருக்கின்ற பொழுது, மதத்தை பிடித்து கொள்ளும் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு மனிதநேயம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு நம்மை தூண்டுகின்றது. இன்றைய நற்செய்தியும் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, மனித வரலாற்றில் மற்ற காரணங்களை விட மதத்தை காரணம் காட்டி நடத்தப்பட்ட போர்களில், சண்டைகளில், மோதல்களில் தான் மனிதர்கள் அதிக எண்ணிக்கையில் மாண்டார்கள் என்பது வரலாற்று பதிவு. தின செய்திகளை நாம் வாசிக்கும் பொழுது என்ன பார்க்கின்றோம்? தந்தையை கொன்ற மகன்கள், மகளை கொன்ற தந்தை, கணவனை கொன்ற மனைவி, காதலியை கொன்ற காதலன் என்று அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். கேட்பதற்கு அச்சமாகவும் சில நேரங்களிலே வெட்கமாகவும் இருக்கின்றது. உண்மையிலே நாம் வாழ்கின்ற சமூகம், இந்த மனித சமூகம் நாகரிகத்தில் முதிர்ச்சி அடைந்த சமூகமாக வளர்ந்திருக்கின்றதா என்ற ஒரு வினாவையும் விட்டு செல்கின்றது.
கிறிஸ்தவர்களின் இறை நம்பிக்கை. நாம் இதை பார்த்து கடந்து செல்ல முடியாது, பார்த்தும் பார்க்காமல் இருந்து விட முடியாது. மனித சமூகமும் இந்த திசையில் மனித நேயத்திற்கு எதிராக செல்லும் பொழுது கிறிஸ்துவ சமூகம் அதை கண்டுகொள்ள வேண்டும், அதை தடுக்க வேண்டும். மனித நேயத்தை வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். மனித நேயத்திற்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா கருத்தியல்களையும் சவாலுக்குட்படுத்த வேண்டும். காரணம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நமது இறை நம்பிக்கை கிறிஸ்துவம் வெறும் மதம் மட்டுமல்ல, இறை மனித உறவுகளின் சங்கமம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion, இஸ் a relationship என்று சொல்வார்கள். இந்த இறை மனித உறவுகளின் சங்கமத்தில் நாம் வளர்வதற்கும் நாம் சாட்சிகளாக உலகத்தில் வாழ்வதற்கும் நாம் எதை தவிர்க்க வேண்டும், எதை புரிந்து கொள்ள வேண்டும், எதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு பாடமாக தெரிகிறது. இன்றைய நற்செய்தியானது மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. சிறிய நற்செய்தி, முதலில் எழுத்து வடிவம் பெற்ற நற்செய்தி. கிபி 65-70 ஆண்டுகளில் எழுதப்பட்டது. துன்புற்று இருந்த கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி. அதே நேரத்தில் துன்ப நேரங்களில் எவ்வாறு சீடத்துவத்தில் பற்றுறுதியோடு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற நற்செய்தியாகவும், இயேசுவே உண்மையான மெஸ்ஸியா என்று உரக்கச் சொல்லும் நற்செய்தியாகவும், இயேசுவின் பாடுகளின் முன்னுரையாக இந்த நற்செய்தி எழுதப்பட்டது. 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி நாம் பார்க்கின்றோம். நாம் வாசித்த இந்த நற்செய்தி 3 பகுதிகளை கொண்டது. முதலாவதாக சீடர்களை குறித்து இயேசுவிடம் குறை சொல்லும் பரிசேயர்கள், 2வது இயேசுவின் வரலாற்று மேற்கோள், 3வது இயேசு நம் ஒவ்வொருவரிடம் விட்டு செல்கின்ற மைய செய்தி. முதலாவதாக பரிசேயர்கள் இயேசுவிடம் குறை சொல்கின்றார்கள். வயல் வழியே சென்று கொண்டிருந்த பொழுது சீடர்கள் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்போது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள்? நற்செய்தியிலே பல பக்கங்களிலே பரிசேயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கும்பொழுது எனக்கு பரிதாபம் தான் வருகின்றது. காரணம், அதிகம் படித்திருந்தும் சமய சட்டங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தும் நுணுக்கமாக கற்றிருந்தும் அவர்களால் இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசுவில் மெஸ்ஸியாவை காண முடியவில்லை. என்ன காரணம்? சமய சட்டங்களை மட்டும் மையப்படுத்தி தங்களுக்கென்று ஒரு சட்டகத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த சட்டகத்திற்குள் தான் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் வளர்ந்தார்கள். பல நேரங்களிலே நாமும் அத்தகைய பரிசேய தன்மையை நாம் பார்க்கலாம். நாம் இவ்வாறு தான் வாழ்கின்றோம், கடவுள் இந்த சட்டகத்திற்குள் வர வேண்டும் என்ற ஒரு குறைவான நம்பிக்கை பார்வை நமக்கு இருக்கின்றது, குறைவான வாழ்க்கை தத்துவம் இருக்கின்றது. இந்த ஒரு பரிசேயத்தனம், அதன் விளைவாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இயேசுவிடம் முரண்பட்டு கொண்டு அவரை சிக்க வைக்க, இந்த சமூகத்திலிருந்து இயேசுவை அப்புறப்படுத்த திட்டமிட்டு இந்த கேள்வி கேட்கின்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களை, பிறரின் குறைகளை மட்டும் பார்த்து பெரிதுபடுத்தும் போக்கு, நாம் வளர்வதற்காக பிறரை சிக்க வைக்க, பிறரை சிதைப்பதிலும் காட்டுகின்ற கவனம் இன்றைய நவீன பரிசேய மனநிலைகளாக இருக்கின்றன. இவைகள் மனிதத்தை சிதைக்கின்றன, மனித நேயத்தை குலைக்கின்றன, மனித மாண்பை குறைக்கின்றன. இதை குறித்து நாம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும், இதை தவிர்க்க வேண்டும். இத்தகைய மனநிலையிலிருந்து வெளிவரவும் இன்றைய நற்செய்தி நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கின்றது. 2வது இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றது இயேசுவின் வரலாற்று மேற்கோள். ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டவுடன் இயேசு பயப்படவில்லை, பதறவில்லை, ஏன் செய்யக்கூடாது என்ற விதாண்டவாதம் செய்யவில்லை, அல்லது தனது மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி பரிசேயர்களை அச்சுறுத்தவில்லை. இயேசு என்ன செய்கின்றார்? உடனடியாக பழைய ஏற்பாட்டு நிகழ்வை மேற்கோள் காட்டி பரிசேயர்களை மௌனிகளாக மாற்றுகின்றார். இந்த பதிலை கேட்டவுடன் பரிசேயர்கள் ஒன்றும் பேச முடியாமல் ஆகின்றார்கள். தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியா இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறையிலத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா? என்ன ஒரு அருமையான பதில், என்ன ஒரு ஆச்சரியமான பதில். இயேசுவின் இந்த விசுவாச அறிவு மிகவும் ஆச்சரியப்படக்கூடியது. அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது என்ற ஒரு குறிப்பு எந்த அளவுக்கு இயேசு துல்லியமாக நுணுக்கமாக விசுவாச வரலாற்று அறிவு பெற்றிருந்தார் என்பதை வெளிப்படுத்துகின்றது. அவர் மேற்கோள் காட்டியது ஏதோ ஒரு சாதாரண மனிதரை அல்ல, தாவீது இஸ்ரேல் மக்களுடைய பேரரசனாக இருந்தவர்.
அல்லது மெசியாவின் முன்னோடியாக இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே கருதப்பட்டவர். இன்னும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் முதல் வாசகத்தில் நாம் படித்தது போல எவ்வாறு யாவே இறைவனால் அவர் தெரிவு செய்யப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்பதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு தாவீதை முன்னிலைப்படுத்தி அவர் இந்த மேற்கோள் காட்டினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய சூழலில் இனம், மொழி, ஜாதி, மதம், நாடு என்ற அடிப்படையிலே பிறரை எதிரியாக சித்தரிக்கின்ற போக்கு வளர்ந்து வருவது மிகவும் ஆபத்தானது. இத்தகைய மனித நேயத்துக்கு எதிராக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் உண்மையை போல தோற்றமளிக்கக்கூடியது. அவர்கள் பேசும்போது நாம் கேட்கும் பொழுது கவனமாக இல்லை என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். இதை தான் ஆங்கிலத்திலே சோஃபிஸ்ட் என்று சொல்வார்கள். இதை கவனத்தோடு அணுக வேண்டும். நாம் அதற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இதை எதிர்கொள்வதற்கு இறை நம்பிக்கையை வேரோட்டமாக வாழ்வதற்கும் இயேசுவிடம் இருந்தது போல் நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாச வரலாற்று அறிவும் விவாத திறனும் அவசியம் என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை இன்றைய நற்செய்தியின் வழியாக எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச வரலாற்று அறிவு இருக்கின்றது, எந்த அளவுக்கு நாம் விவிலியத்தை வாசிக்கின்றோம், எந்த அளவுக்கு விசுவாசம் சார்ந்த கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம், எந்த அளவுக்கு பிறரோடு விவாதிக்கின்ற திறனை வளர்த்துக் கொள்கின்றோம் என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே சிலர் நம் வீட்டிற்கு வந்து சில கேள்விகளை கேட்டு நம்மை குழப்புகின்றார்கள். நம்மால் பதில் சொல்ல இயலவில்லை. அவர்கள் சொல்வதுதான் சரி என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி இந்த அறிவையும் இந்த விவாத திறனையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பாக அமைகின்றது. மூன்றாவது இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற மைய செய்தி மிகவும் முக்கியமானது. முதலாவதாக, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. மிகவும் அருமையான வாக்கியம். ஓய்வு நாள் சட்டம் இஸ்ரேல் மக்கள் வாழ்விலே மிகவும் முக்கியமானது. வெறும் சாதாரண சமய கடமையை செய்யும் நாளாகவோ விடுமுறை நாளாகவோ மட்டும் நாம் நினைத்து கொண்டு கடந்து சென்று விட முடியாது. விவிலியத்திலே 170 குறிப்புகள் ஓய்வு நாளை பற்றி இருக்கின்றது. அதுவே போதும் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓய்வு நாள் சட்டம் இஸ்ரேல் மக்களுடைய தனித்துவ அடையாளமாக இருந்தது. அதை கண்ணும் கருத்துமாக கடைபிடிப்பதில் தான் அவர்களுடைய ஆன்மீக கடமை நிறைவேறுவதாக ஒவ்வொரு யூதரும் ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களும் நம்பினார்கள். கடவுள் 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார். கடவுள் சாயலில் படைக்கப்பட்ட அனைவரும் அவரை போல் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நம்பினார்கள். ஆனால் இயேசு என்ன செய்கின்றார்? இந்த சூழலிலே ஓய்வு நாளின் உண்மையான அர்த்தத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். என்ன உண்மையான அர்த்தம்? ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்ற ஒரு புரட்சிகரமான அறிவிப்பை அவர் தருகின்றார். ஓய்வு நாள் என்பது வேலை செய்யக்கூடாத நாள் மட்டுமல்ல, அது விடுதலையின் நாள். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல என்பதை நினைவூட்டும் நாளே ஓய்வு நாள். எவ்வளவு மிகப்பெரிய பரந்த பார்வை இயேசுவில் பிரியமானவர்களே. சட்டம் என்ற ஒன்றுக்குள் சுருக்கி விடாமல், கடமை என்ற ஒன்றுக்குள் அதை முடக்கி விடாமல் விடுதலை நாளாக இயேசு அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். ஓய்வு என்பது அடிமைகளுக்கு இல்லை, ஓய்வு என்பது விடுதலையின் அடையாளம் என்பதை இந்த கூற்றின் வழியாக இயேசு அங்கு உறுதிப்படுத்துவதை பார்க்கின்றோம். நாம் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாக கடவுள் தந்த சுதந்திரத்தோடு வாழ்கின்றோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லது வேலை, பணம், உற்பத்தி, போட்டிகள் என்ற போன்றவற்றிற்கு அடிமைகளாக மாறிவிடுகின்றோமா? அடிமைகள் ஒருபோதும் மனித நேயத்தை வளர்க்க முடியாது. இயேசு தருகின்ற விடுதலை, சுதந்திரம் யாரையும் அடிமைப்படுத்தாமல் அனைவரையும் அரவணைத்து ஒரே தந்தையின் பிள்ளைகளாக மனித நேயத்தோடு வாழ செய்யும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது. இயேசு தருகின்ற இரண்டாவது மைய செய்தி, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது. மானிட மகனாக இயேசு ஓய்வு நாள் உட்பட அனைத்துக்கும் தலைமை, அனைத்துக்கும் முதன்மை, அனைத்தும் இயேசுவுக்கு கட்டுப்பட்டது என்பதை உணர்த்தக்கூடிய விசுவாச வாக்கியம் இது. அந்த மானிட மகன் சொல்வதெல்லாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், சாதாரணமானது, அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. அன்பு செய்யுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், பிறர்களை மன்னியுங்கள். இவைகள் தான் நற்செய்தியிலே இயேசு அந்த மானிட மகன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே இயேசுவின் வார்த்தையிலிருந்து, நற்செய்தியின் ஒளியிலிருந்து அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் இந்த நற்செய்தியின் ஒளியில் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும்.
பிறகு விசுவாசத்திலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைகள் தான் இயேசுவில் பிரியமானவர்களே நமது விசுவாசத்தின் அளவுகோல். இயேசுவின் வார்த்தைகள் தான், நற்செய்தி தான் நமது சமூக அறநெறியின் அடித்தளம் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஒரு திருவழிபாட்டிலே நாம் இறைவார்த்தை செவிமடுத்து நாம் இறைவார்த்தை நமக்கு சொல்கின்ற இந்த பண்புகளை நாம் அன்றாடம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். மனித நேயத்தை வளர்ப்போம், மனித மாண்பை போற்றுவோம். ஒவ்வொரு முறையும் மனித நேயத்தை வளர்க்கும் பொழுது, மனித மாண்பை போற்றும் பொழுது நாம் நற்செய்தியின் மறுவடிவமாக பயணிக்கின்றோம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். இறைவன் நமது வானகத் தந்தை, நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். எனவே பிள்ளைக்குரிய பாசத்தோடும் நம்பிக்கையோடும் நமது தேவைகளையும் மன்றாட்டுகளையும் எடுத்துரைப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் ஒளியாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது இறை வார்த்தையை எல்லோருக்கும் பறைசாற்றவும், மக்களை உமக்கேற்ற பாதையில் வழிநடத்தி, நாட்டிலும் பங்குகளிலும் இல்லங்களிலும் இறை அழைத்தல் பெருக செய்ய வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் சுடர்முகமே இறைவா, வியாதி, வறுமை, வருத்தம் போன்றவற்றைகளால் துன்புறுத்தப்படுவோர் அனைவரும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும், உம்மையே முழுமையாக நம்பி வாழும் உம் அன்பர்களின் கனவுகளை நனவாக்கி வாழ்வில் மகிழ்வினை ஏற்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளை எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக பாடுபடாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய பரந்த உள்ளத்தையும் சேவை மனப்பான்மையும் அவர்களுக்கு தந்து பாகுபாடுகளின்றி அனைவரையும் ஒரே மனதோடு வழிநடத்தக்கூடிய நல் உள்ளத்தை அளித்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்றவரே, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருள் தந்தையை நிறைவாக ஆசிர்வதியும். உமது வல்லமை நிறைந்த கரங்கள் அவர்களை வழிநடத்தவும், இவர்களுக்கு உமது நலனை பொழிந்து பாதுகாக்க வேண்டியும், அவர்களின் பணி வாழ்வு சிறக்கவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இறைவன் நாம் கேட்கின்றவற்றை தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நமது குடும்பங்களுக்காக, இறைவா, ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்ற எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருளுமை வேண்டுகின்றோம். ஆமென். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்போதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றன. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படாததெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உலக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி அதற்கு திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. சிந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். அன்பார்ந்தவர்களே, எங்கள் வீட்டில் 4 பிள்ளைகள், 3 மகன்கள், ஒரு மகள். எனது அம்மா மிகப்பெரிய அந்தோனியார் பக்தர். அதனால்தான் எனக்கு அந்தோனியார் என்ற பெயரையும் அவர் சேர்த்தார். விண்ணகத்திற்கு சென்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எங்கள் குடும்பத்தில் டேர்ன் எடுத்து ஒவ்வொரு முறையும் சிலரை அழைத்து வருவது வழக்கம். முதல் முறையாக இந்த ஆலயத்திற்கு என்னை 6 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன் அழைத்து வந்தார். முதல் முறையாக பார்த்தபொழுது யார் அவர் என்று கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, பதுவை அந்தோனியார் என்று சொன்னார். பதுவை அந்தோனியார், பதுவை என்றால் என்ன என்று கேட்டேன். அப்பொழுது அம்மா சொன்னார், பதுவை என்பது வட இத்தாலியில் இருக்கின்ற ஒரு நகரம், ஒரு அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று போயிட்டேன். அடுத்த முறை வரும்பொழுது சிறு பையனுடைய குறும்புத்தனத்தோடு அவரை பார்த்து, நான் உங்களை பதுவையில் வந்து சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். எனக்கு வயது 7 இருக்கும். எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் கனவும் இல்லாத ஒரு காலம். இறையேசுவில் நம்ப மாட்டீர்கள், நான் பதுவைக்கு 10 முறைக்கு மேலே சென்றிருக்கின்றேன். நான் பணி செய்கின்ற ரோமையிலிருந்து நினைத்தால் பதுவைக்கு சென்று நான் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். அதனால் தான் துவக்கத்தில் சொன்னேன், இது புனித தலம் மட்டுமல்ல, புதுமைகளின் தலம். கண்டிப்பாக பதுவை அந்தோனியார், ஒருவேளை நீங்கள் விரும்புவதையெல்லாம் அவர் தரக்கூடியவராக இருக்க மாட்டார். ஆனால் கடவுள் விரும்புவதை, கடவுளின் சித்தத்தின்படி உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை சரியான நேரத்தில் சரியான அளவிலே தருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பயணியுங்கள். ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து பயணிக்கும் பொழுது பக்தர்களாக இருந்து நாம் எங்கே வரணும்?
சீடர்களாக வர வேண்டும். சீடத்துவம் தான் நமது அடையாளம். அதை தான் இயேசுவும் விரும்பினார் என்ற ஒரு சிந்தனையோடு இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.